பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேலைக்காக கூட நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு பேசும் வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்தின் வாயிலாக நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறீர். இந்த வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். அந்த வார்த்தைகளிலிருந்து எங்களுக்கு நல்ல சத்துவங்களை தாரும், நல்ல ஞானத்தை தாரும். வெளிப்படுத்தின விசேஷம் இந்த உலகத்தினுடைய கடைசியை பற்றி, வரப்போகிற காரியங்கள், சம்பவிக்க போகிற காரியங்களை பற்றி எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. இவைகளை நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை தாரும். எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இன்றைக்கும் 5ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் இந்த 5ஆம் அதிகாரத்திலே யோவான் அப்போஸ்தலன் ஸ்டில் ஆவிக்குள்ளாகி பரலோகத்தில் தான் இருக்கிறாரு. நேற்றுக்கு நம்ம பார்த்தோம், இங்கே ஏறி வான்னு எக்கால சத்தம் போல் சத்தத்தில் மேலே கூப்பிட்டாரு. பார்த்தா கதவு திறந்திருந்தது, பரலோக வாசல் திறந்திருந்தது. அப்போ இந்த பரலோக வாசலை யோவான் அப்போஸ்தலன் உள்ளே போகிறார், பார்க்குறார். பார்த்தா நம்ம நேற்று படித்தோம், சிங்காசனம் தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்ல. சிங்காசனத்தில் வீற்றிருந்தவருடைய முகம் பற்றி பேசினார். சிங்காசனத்துக்கு பின்பதாக வானவில் தெரிஞ்சுதுன்னு சொன்னார். இதை பற்றி பேசி கொண்டிருந்து ஜீவன்கள், 4 ஜீவன்களை பற்றி சொன்னார். 24 மூப்பர்களை பற்றி சொன்னார். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இன்றைக்கி 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வருகிறோம். இன்றைக்கி 5ஆம் அதிகாரத்தில் பரலோகத்திலே ஒரு முக்கியமான பங்கு நம்முடைய இயேசு கிறிஸ்து இருப்பதை அவர் சொல்ல போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு என்னவாக சித்தரிக்க போகிறார் அப்படின்றால், த லேம்ப் ஆஃப் காட். ஆமென். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. நம்மளாம் ஆட்டுக்குட்டி பார்த்துருக்கோமா? ஆனால் யோவான் இன்னைக்கு பார்க்க போகிற ஆட்டுக்குட்டியோட இமேஜை போடுங்கப்பா. தேவ ஆட்டுக்குட்டி, நம்ம வீட்டு ஆட்டுக்குட்டி இல்லை. இமேஜ் வந்துருச்சா? பாருங்கள், எத்தனை கொம்பு இருக்குது, எத்தனை கண் இருக்குது. கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நீங்களும் நானும் நினச்ச மாதிரி நம்ம வீட்டில் பார்த்தது போல், கடையில் பார்த்தது போல், நம்ம ஃபார்ம்ஸில் பார்த்தது போல் உள்ள ஆட்டுக்குட்டி இல்லை. இது 7 கொம்புகள் 7 கண்களுடைய ஆட்டுக்குட்டி. பார்க்குறதுக்கு என்னமோ ஃப்ரெண்ட்லியாக இல்லை, பயமாக இருக்கிறது போல் இருக்குது. உங்களை பார்த்து கேட்குறேன், இந்த மாதிரி ஒரு முகம் உங்களுக்கு கொடுத்தாருன்னா நீங்கள் வாங்கிக்குவீங்களா? இயேசு மட்டும் ஏன் அதை வாங்கிக்கினார்? நம்மளை பார்த்து சொல்கிறார், இனிமேல் உனக்கு 7 கொம்பு இருக்குது, 7 கண் இருக்குது, நீ ஏன் ஆட்டுக்குட்டியாக மாறணும்னா எத்தனை பேர் எடுத்துப்பீங்க? உன்னை அடிப்பாங்க அப்படின்னா. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி வேறு யாரும் இல்லை, அவருடைய ஒரே பேரான குமாரன். ஹல்லேலூயா. 7 கொம்புகள் நிறைந்த ஒரு ஆட்டுக்குட்டி. இந்த தேவாட்டுக்குட்டின்ற வேர்டு நம்ம பேசல. முதல் பூலோகத்தையும் பரலோகத்தையும் கனெக்ட் பண்ண, தாயின் வயிற்றில் பிறந்ததிலே இவரை போல் எக்ஸலண்ட்டாக பிறக்கல அப்படின்னு சொல்கிற ரபாயினும் சொல்லலாம், பிரதான ஆசாரியனும் சொல்லலாம். அந்த காலத்தில் அவர் தான் பிரதான ஆசாரியன். அதுக்கப்புறம் பிரதான ஆசாரியன் வரப்போகிறதே இல்லை. யோவான் ஸ்நானகன் சொல்லியிருக்கார். யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. ஆமென். He is the ultimate sacrificial substitute for human sin. என்னோட பாவத்தை சுமந்து தீர்க்கணும்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆட்டுக்குட்டி இல்லை. புரியுதாப்பா? இது தேவாட்டுக்குட்டி. நான் செஞ்ச பாவத்தை சுமந்து தீர்க்க எனக்கு தெரிலங்க. இன்றைக்கி உலகம் ஃபுல்லாகவே டோனார்ஸ் தேடின்னு இருக்குது. கிட்னி ப்ராப்ளம், ஒரு டோனார் வந்து ஒரு கிட்னி தானம் பண்ணால் நல்லாயிருக்குமே. டொனேஷன் எனக்கு நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா நான் வளர்ந்துருவேன். டோனர்ஸ் பற்றி தேடி இருக்கும்போது, ஹூ இஸ் கோயிங் டு பி த அல்டிமேட் டோனர்? இரத்த தான முகாம் பண்ணுறாங்களா? கண் தானம், உறுப்புகள் தானம். பட் who is going to be the ultimate sacrifice? கடைசி வரைக்கும் முழுமையான, who can substitute me? நானே இல்லைங்க, ஃபுல்லாகவே நான் போயிட்டேன், என்னை முழுதும் ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு தேவ ஆட்டுக்குட்டி தான் இந்த ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. ஆமாம்.
யோவான் 1:29 யோவான் அப்போஸ்தலன் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். யோவான் 1:36 திரும்பி யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு. He is the sin bearer. He is not another animal. இன்னொரு மிருகம் இல்லை. ஒன்று புரிஞ்சுக்கணும், ஆடு என்பது நாங்கள் மிருகம், டொமஸ்டிக் அனிமல். அப்போ ஜீசஸ் பைபிள் இன்னொரு டொமஸ்டிக் அனிமலாக சொல்ல போகுது. நோ, he is a sin bearing sacrifice from God. தேவனால் ஸ்பெசிஃபிக்காக எனக்காகவே என் பாவங்களிலிருந்து என்னை காப்பாற்றும் அடையாக படைக்கப்பட்ட ஒரு தேவாட்டுக்குட்டி தான் அவர். இந்த ஆட்டுக்குட்டி நிறைய இருக்கு, பூமியில் எல்லாம் கிடையாது. ஒரே ஒருவர் தான். சொல்லுங்க, ஒரே ஒருவர் தான். அவரோட இமேஜை யோவான் பார்த்துட்டார். இது நாள் வரைக்கும் இந்த சாப்டர் படிக்காத வரைக்கும் நான் கூட நினச்சிருந்தேன், உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி. பஸ்கா பண்டிகை அப்போ தானே இயேசுவை கொலை செய்தாங்க. பஸ்கா பண்டிகைனா போச்சு, ஒரு வயது ஆட்டுக்குட்டி போச்சு தானே. புதன்கிழமை அன்னைக்கு போச்சு, அதை வச்சுக்கிட்டு இருந்து அடிக்கிறாங்க. புதன்கிழமை அன்னைக்கு அது போச்சுன்னா என்னைக்கு அடிப்பாங்க? வெள்ளிக்கிழமை சாபத் அன்னைக்கு நைட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த தேவாட்டுக்குட்டி வேற. திஸ் will take away the sin of the whole world. Special creation from God. Hallelujah. ஆமாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் பஸ்கா ஆட்டுக்குட்டி, மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில் சொல்ற, உங்களுக்காக என்னுடைய சரீரத்தையே கொடுக்கிறேன். நமக்காக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குன்னா அவர் தேவா ஆட்டுக்குட்டி. இதை ஆட்டுக்குட்டியை ஸ்பெஷலைஸ்டாக யார் சூஸ் பண்ணுவாங்க? பஸ்கா பண்டிகைக்கு ஆட்டுக்குட்டியை எத்தனை லட்சம் வேணுமானாலும் அத்தனை லட்சம் ஆட்டுக்குட்டியும் அப்ரூவ் பண்ண போகிறது யாருன்னா பிரதான ஆசாரியன். ஆமேன். பிரதான ஆசாரியனாய் பிறந்து பிரதான ஆசாரியனாய் மாற வேண்டிய யோவான் ஸ்நானகன் சொன்னார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அது யோவான் ஸ்நானகன். இன்றைக்கி உங்களுக்கு அந்த தேவாட்டுக்குட்டி எப்படி இருப்பார் என்பதை காட்டி கொடுக்க வந்திருக்கிறார் யோவான் அப்போஸ்தலன். ஹல்லேலூயா. நேற்று 4th சாப்டரில் பரலோக கதவு திறந்துச்சு, பார்த்தோம்ல. உள்ளே போயிட்டார், பார்த்துட்டு இருக்கிறார். 24 மூப்பர்கள் சாஷ்டாங்கமாக விழுறாங்க, பாட்டு பாடுறாங்க. இப்போ ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. என்ன கொஸ்டின் ரைஸ் ஆகுதுன்னா, நம்முடைய முதல் வசனத்துக்கு வந்துடுவோம். 5ஆம் அதிகாரம். உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்தரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகத்தை சிங்காசனம் வீட்டிற்குரிய வலது பார்சத்திலே கண்டேன். இப்போ இந்த சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கணும்னா யூ ஷுட் நோ வாட் இஸ் அ ஸ்க்ரால். ஸ்க்ராலோட இமேஜ் என்ன தான் படுப்பா? ஓல்டன் டேஸ் ஸ்க்ரால், தோல் சுருள், ஒரு பக்கம் தான் எழுதுவாங்க. இப்போ லட்சக்கணக்கான வார்த்தைகள் இந்த சின்ன புஸ்தகத்தில் வருது. இந்த அச்சு மிஷின் கண்டுபிடிப்பதற்கு முன்பதாக ஒரு எழுத்தும் இப்படி தான் எழுதுவாங்க. இப்போ நம்ம சின்னதாக பேனா வச்சு எழுதுகிறோம், அழியாதது பண்ணுறோம். அன்றைக்கெல்லாம் டெக்னாலஜி இல்லை. உள்ளும் புறமும், ஃப்ரண்ட் அண்ட் பேக், ஃப்ரண்ட்லேயும் எழுதலாம் பேக்லேயும் எழுதலாம் அப்படின்ற கான்செப்ட்டு பரலோகத்துலேருந்து தான் வந்திருக்கு. அல்ல இல்லையா? இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. எழுத்து என்பது அபூர்வமான ஒன்று. படித்தவர்கள் மாத்திரம், ஞானிகள் மாத்திரம் தான் எழுதுவாங்க. உலகெங்கும் எழுதுறவர்கள் ஒரு 100 பேர் கூட இருக்க மாட்டாங்க. அந்த 100 பேரில் 3/4 பேர் இஸ்ரவேலில் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் பைபிள் படிக்கிறாங்க. யோவான் பார்க்கிறது ஒரு சுருள், உள்ளும் எழுதப்பட்டிருக்குது, புறம்பும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் எழுதி. இன்றைக்கி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒன்றும் இல்லை, ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரிண்ட் ஒன்று கொடுத்துருப்பா அப்படின்றோம். அன்றைக்கி ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கிறது மட்டும் இல்லை, அது ஸ்க்ரோல் பண்ணியிருக்கு, சுருட்டி வைக்கப்பட்டிருக்குது. இதில் சீல் இருக்கா. என்ன பண்ணியிருக்கீங்க? சீல்னா என்னது? ஸ்டாம்ப் போடுமே அதுவா? இல்லை. நீங்கள் நம்ம சர்ச்சு பக்கத்தில் ரயில்வே ட்ராக் இருக்குது, அதில் குட்ஸ் வண்டிலாம் போவோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்ஸ் கதவுக்கிட்ட ஒரு கயிறு மாதிரி ஒன்று போட்டு, இல்லை ஒரு பேப்பர் மாதிரி ஒன்று சுற்றி சீல் வச்சுருப்பாங்க. அது என்னன்னா, அதை யாரும் உடைக்கூடாது. உடைச்சா அதை பிச்சா சட்டப்படி குட்டுறோம். சீல் வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி. என்ன சீலு? போய் பிச்சு பாருங்களேன், பெரிய தண்டனை கிடைக்கும். யார் அதற்கு அதிகாரம் பெற்றார்களோ அவர்கள் தான் உடைக்க முடியும். இது ஒரு சுருள் தான் இருக்குது. இந்த சுருளில் 7 சீல் போடப்பட்டிருக்கு. என்ன இருக்குங்க? ஒரு பேப்பர் தான், ஒரு சுருள் தான். ரவுண்ட் பண்ணி எத்தனை கட்டு போட்டிருக்கு? 7. ஒன்றும் இல்லை. அப்போனா என்ன அர்த்தம்னா, 7 பேர் உடைக்கணும். ஃபஸ்ட்டு சீலை உடைக்கிறதுக்கு ஒருத்தருக்கு அதிகாரம், செகண்ட் சீலை உடைக்கிறதுக்கு
அதிகாரம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துப்போமே, ஒரு பில்டிங் இருக்குது, கார்பரேஷன் லாக் பண்ணிட்டாங்க, லாக் பண்ணிட்டாங்க, போலீஸ் துறை லாக் பண்ணிட்டாங்க, ஆளுக்கு ஒரு சீல் போட்டாங்கன்னா உடைக்கும் போது யார் யார் வரணும்? அவங்கவுங்க வந்து உடைக்கணும். அது போல் 7 முத்திரைகள். ஆமென். 7 முத்திரைகள் எழுதப்பட்டிருக்கு, 7 முத்திரைகள் போடப்பட்டிருக்குது. இந்த சீல், அந்த சீல் வந்து மெழுகுலாம் வச்சு நாட் போட்டு சுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்குது. இது யார் கையில் இருக்குதுன்னா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய கையில் இருக்குது. கொடுங்களேன் நான் பிக்கிறேன் நீங்கள் சொல்ல முடியாது. யார் அதிகாரம் படைத்தார்களோ அவர்கள் கையில் தான் அவர் கொடுப்பார். சிங்காசனத்தில் வீட்டில் இருக்கிறது பரலோக தந்தை, அதை மறந்துடாதீங்க. ஆமென். பிதாவாகிய தேவன். அவருடைய ரைட் சைடு தான் யார் உட்கார போகிறாரு? ஜீசஸோட ரைட் சைடில் தான் யார் உட்கார போகிறது? நீங்களும் நானும் உட்கார போகிறோம். ஆமென். Who is worthy to open it? இதை திறக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர் யார்? யார் இதை உடைக்க முடியும்? வலது கரத்திலே காண்கிறார். புஸ்தகத்தை திறக்கவும் அதில் முத்திரைகள் உடைக்கும் பாத்திரவன் யார் என்று சத்தமிட்டு கூப்பிடுகிற பலமுள்ள ஒரு தூதனுடைய சத்தத்தையும் கேட்டு, பரலோக தந்தையுடைய முகத்தை பற்றி பேசின யோவான், பரலோக தந்தைக்கு பின்பதாக உள்ள வானவில்லை வில்லை பற்றி பேசின யோவான், 24 மூப்பர்களை பற்றின பேசின யோவான் தன்னுடைய ஃபோக்கஸை சிங்காசனத்திலிருந்து எடுத்து அவரோட ரைட் ஹேண்டுக்கு கொண்டு போகிறார். ரைட் ஹேண்டில் என்ன இருக்குங்க? சுருள். இந்த சுருளை யோவான் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு குரல் கேட்கிறது, பலமான சத்தம், Who is worthy to break the seals? Amen. Because the whole world has become unworthy. பரலோகம் தகுதியானவரை தேடுகிறது. ஆமென். ஒருவனும் இல்லை. அந்த வேர்டு புரிஞ்சுங்க. there was no man found worthy. ஒருவனும் இல்லை, ஒரு மனுஷனும் இல்லை, வானத்திலும் இல்லை, பூமியிலும் இல்லை, ஒருவனும். ஏக் பி யோக்ய நஹி மிலா, ஒருவனாகிலும் இல்லை. ஆபிரகாம் உடைப்பாரா? நோ. ஈசாக்கு உடைப்பாரா? நோ. தாவீது உடைப்பாரா? நோ. யாரும் உடைக்க தகுதி இல்லை என்பதை பரலோகம் தெளிவுபடுத்துகிறது. ஆமென். நம்முடைய யோவான் அப்போஸ்தலன் அழுகிறார். என்னங்க யோவான், அந்த சுருளை திறந்தான்னா திறக்கலானா அண்ணா, ஏன் நீங்கள் அழுறீங்க? எங்கேயோ ஒரு இடத்துல யோவானோட ஹார்ட்டு அந்த சுருள் பக்கம் போகுது. இந்த சுருளில் என் உயிர் இருக்குது, இந்த சுருளில் என் வாழ்க்கை இருக்குது, இந்த சுருளில் ஏதோ ஒன்று எனக்கு ரிலேட்டடாக இருக்குது, அதனால் எனக்கு அழையாக வருது. தீஸ் ஆர் அன்கண்ட்ரோலபிள் திங்ஸ். அழைய அடக்க முடியவில்லை. ஆமேன். ஹல்லேலூயா. நிறைய பேர் நிறைய விஷயத்த இதில் சொல்கிறாங்க. அந்த சீல் என்னவாக இருக்கும்? யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அவர் கையில் உள்ள சீல் தான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, அதனால் யோவான் என்ன பண்ணுறாரு, பைபிள் எங்கள் கையிலேருந்து வாங்கிட்டாங்களேன்னு அழறாரு. சிலர் சொன்னாங்க, பரலோகம் வந்து ஜீசஸ்க்கு இந்த பூமி வந்து ஜீசஸ் ஓடுதுங்க, அவர் பேரில் தான் பத்திரம் இருக்குது, மொத்த பூமி அவருக்கு. அந்த பத்திரத்தை பிதாவாகிய தேவன் தராரு. ஏன்னா இதுக்கப்புறம் என்ன ஸ்டார்ட் ஆக போகுது, 1000 வருட அரசாட்சி வரப்போகுது, இந்த பாவுண்டு அப்படின்னு கொடுக்க போகிறாரு என்றெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் அது என்னன்னு நமக்கு தெரியலங்க. புரிகிறது புரிந்தவரை, புரியவில்லை என்றாலும் அவைகள் தான் உண்டு. நாளைக்கு நீங்களும் நானும் பரலோகம் போனோம்னா கூட இதெல்லாம் பார்ப்போம். யோவான் பார்த்ததை தான் சேம் மூவி இஸ் கோயிங் டு பி பிளேட், வில் பி சீன். யாரோ ஒருத்தர் ஒரு மூவி பார்க்குறாங்க, பார்த்துட்டு உங்களுக்கு அந்த பென் ட்ரைவ் கொடுக்குறாங்க, நீங்கள் பார்க்கும்போது வேறு மாறுமா? அதான் வருமா? அதான் வரும், அதான் வரும். பைபிள் கையில் எடுத்து சொல்லுங்கள், இதான் வரும், சொல்லுங்கள், இதான் வரும், இதான் வரும், இதான் வரும். அன்றைக்கி டெக்னாலஜி இருந்தால் அவர் வீடியோ எடுத்திருப்பார். அன்றைக்கி டெக்னாலஜி இல்லை, அவர் வந்து எழுதுகிறார். மேல்லோகத்துக்கு போன யோவான் கீழ்லோகத்துக்கு இறங்கி வந்து எழுதுகிறார். Who is worthy? யார்? பிரம்மாண்டமான சத்தத்தோடு கூப்பிடுகிறான். A strong angel. அந்த வார்த்தை பாருங்க, பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். He is the stronger man. கேப்ரியல் தூதனா மிகாவேல் தூதனா யாருன்னு தெரில, இந்த தூதனுக்கு மேலே ஸ்ட்ராங்கான தூதன் நம்ம யோவான் கண்ணுக்கு தெரியல. அப்பா என்ன உடம்பு என்கிறது போல ஒரு தூதன். He says nobody is worthy. ஏப்பா தூதனே நீ தான் பலமாக இருக்கியே, நீ தரன்னு சொல்கிற அளவுக்கு கூட அந்த மனுஷன் பலமாக தான் இருக்கான தவிர தகுதியாக இல்லை. பாயிண்ட் நோட், பலம் வேறு தகுதி வேறு. ஹல்லேலூயா. அவன் பலமாக இருக்க போகிறான். இயேசு இப்போ அடிக்கப்பட்ட வண்ணம் உள்ள ஆட்டுக்குட்டியாக வரப்போகிறாரு. பார்க்குறதுக்கு பலமாக இருக்கிறது போல தெரியாது, ஆனால் தகுதி உடையவராக இருக்க போகிறார். இப்போ சொல்லுங்கள், பலம் முக்கியமா தகுதி முக்கியமா? தகுதி. தகுதி உடையவர், தகுதி உடையவர்.
அப்பொழுது அந்த பலமுள்ள தூதன் தான் சொல்கிறான், நம்ம பர்சன் அழுறார், நம்முடைய விஷுவல் நமக்காக பார்த்து கொண்டிருக்கிறாரே. ஆமென். இப்போ நீங்கள் கேமராவில் ஒரு வீடியோவில் ஒரு காட்சி பார்க்குறீங்க, உங்கள் கண் அந்த காட்சியை பார்க்குது. உங்கள் கண்ணுக்கு பதிலாக ஒரு கேமராவோட கண் அதை பதிவு பண்ணிச்சு, அதனால தான் உங்கள் கண் பார்க்குது. ஆமாம், ரைட்? ஹல்லேலூயா. நமக்காக யோவான் அங்கே பார்த்துன்னுக்கிறாரு. பார்க்க போனவர் அழ ஆரம்பிச்சிட்டார். எந்த அளவுக்கு அழுதாருன்னு தெரில. ஒரு டிஸ்டர்பிங் சினாரியோ. பரலோகத்தில் போய் உட்காந்து ஒரு மனிதன் அழுகிறான். இந்த மனிதன் இன்னும் மரித்து உயிர் தெழுந்து மரித்து பரமேறி பரலோகவாசியாக போல இன்னவா தான் இருக்கிறார். இப்போ அவருங்க மனுஷனா, மீதி பேர் யாருமே அங்கே மனுஷர் இல்லை, எல்லாம் ஆவிக்குள்ளானவர்கள், மரித்து உயிரோடு இருக்கிறவர்கள், மரித்து பரலோகம் ஏறி போனவங்க. நம்ம யோவான் மட்டும் என்ன பண்ணுறாரு, பூமியில் வாழ்ந்து இருக்கிறாரு, இப்போ ஆவிக்குள்ளாகி அங்கே போயிருக்கார். ஹீ இஸ் ட்ராவலிங் இன் ஸ்பிரிட். அப்போ அழறாரு. அழும்போது 24 மூப்பர்கள் டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. ஆமென். யோவானுடைய சத்தம், யோவானுடைய அழுகை பரலோகத்தை எட்டினது. ஹல்லேலூயா. ஆமென். The cry of John attracted heaven. 24 மூப்பர்களில் ப்ரே பண்ணுகிறாங்களா? 24 மூப்பர்களில் அந்த நான்கு ராசிகள், அந்த 4 ஜீவன்கள் ஆண்டவரை துதிக்க, பிறகு இவங்க துதிக்க. போன அதிகாரத்தில் படித்தோம்ல, படிக்கும்போது இது ஒரு அழற சவுண்டு. அதில் ஒரு மூப்பன் திரும்பி பார்த்து, அழாதப்பா, அந்த தூதனோட குரலை கேட்டு அழாத, ஆதி முதலாய். ஆமென். எப்போ இருந்து? ஆதி முதலாய் யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார். ஆமென். நம்ம ஜீசஸ் உயிர் தெழும்போது மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா 18ஆம் வசனத்தை சொல்லியிருப்பார், மரித்தேன், இதோ சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன், வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருப்பார். ஆமென். பூலோக அதிகாரத்தை பற்றி சொல்ல, பரலோக அதிகாரம். He can do things in heaven. His name has power in heaven. எப்போல்லாம் என்னை பார்த்து யாருன்னா ஒருத்தர் என் பேரை சொல்லுங்க, ஒன்றும் இல்லைங்க, அங்கே போயிட்டு நான் அனுப்பிச்சேன்னு சொல்லுங்கள், என் பேரை சொல்லுங்கன்னு வாங்க. அப்போல்லாம் யோசிச்சு பார்ப்பேன், உன் பேர் இந்த இடத்துல தான் செல்லும். எங்கள் ஐயாவோட பேர், எங்கள் ராஜாவோட பேர் வானத்திலும் செல்லும் பூமியிலும் செல்லும், 7 முத்திரைகளை தொடக்க செல்லும். என் ராஜாவோட பேர், என் பேர் நம்பி நான் வாழணும் இல்லையோ, என் ராஜாவோட பேரை நம்பி நான் வாழணும். ஆமீன். யூதா கோத்திரத்து சிங்கம், தாவீதின் வேறுமானவர். இதில் 2 பேரோட பேரை நினச்சாலே பொறாமையாக இருக்கு. யூதா, நீ யார்ப்பா? உன் பேரை பரலோகத்தில் சொல்கிறாங்க, உங்கள் தாத்தா பேரை காணோம். அவங்க தாத்தா பேர் யார்? ஆபிரகாம், என் நண்பன். மோசே பேரை காணோம், ஆதாம் பேர் காணோம். யார் பேர் வருது? 24 மூப்பர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்கிறவங்க, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் பரிசுத்தர்னு சொல்கிறவங்க. யார் பேரை சொல்கிறாங்க? யூதா. நான் யூதா, நீ அவ்வளோ பெரிய ஆளா? நான் பெரிய ஆள் இல்லைங்க. தாவீதின் வேறுன்றாங்க, தாவீது நீ பெரிய ஆளா? நான் பெரிய ஆள் இல்லைங்க, எங்கள் வழியில் வந்தாரே அவர் தான் பெரிய ஆள். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. யூதா கோத்திரத்து சிங்கம், தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். He can loose the 7 seals. 7 முத்திரைகளை உடைக்க தகுதி பெற்றவர். हालेलुया. उसकी 7 मुहरें तोड़ने के लिए जयवंत है. இதை உடைக்கக்கூடிய ஜெயம் பெற்றிருக்கிறார். அந்த வேர்ட் அண்டர்லைன் பண்ணீங்க. உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். he has prevailed. ஜெயிச்சு வந்திருக்காரு. சும்மா ஒன்றும் ஃப்ரீயா பெறல, ஜெயிச்சு வந்திருக்கார். எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு ஜெயிச்சு வந்திருக்காரு? எனக்கு தெரியும், என்ன இயேசு ஜெயிச்சிருக்கிறார், உங்களை உங்க இயேசு ஜெயிச்சிருக்கிறார், பிசாசை இயேசு ஜெயிச்சிருக்கிறார், சாத்தானுடைய சகல வல்லமைகளை இயேசு ஜெயிச்சிருக்கிறார். இயேசு ஜெயம் பெற்று வந்திருக்கிறார். அவர் ஜெய கிறிஸ்து. ஹல்லேலூயா. பார்த்தா உலகம் காட்டுற இமேஜ் வேற. ஜெயம் கொண்டவர்கள் உலகம் எப்படி காட்டும்? ஸ்டைலாக கோட் டு ஷூட்லாம் போட்டிருப்பாங்க, இல்லை பாடி ஃபிட்டாக வச்சுருப்பாங்க, கத்தி வச்சுருப்பாங்க, துப்பாக்கி வச்சுருப்பாங்க, எல்லாம் வச்சுருப்பாங்க. தாழ்மையின் உருவான என் ராஜாவை பாருங்கள், உங்கள் ராஜாவை பாருங்கள், என் ராஜாவை பாருங்கள்.
ஜெயம் பெறும்போது ஒரு ட்ரெஸ் போட்டுருந்தார்ல, அந்த ட்ரெஸ்ஸோடு நின்றுங்கிறார். நம்ம கேம்ஸ்லாம் பார்ப்போம், கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, வீரர்கள்லாம் விளையாடுற அதோட வந்து மெடல் வாங்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆனால் அவங்க மெடல் வாங்கிட்ட பிறகு அவங்களுக்கு ஒரு பார்ட்டி வைப்பாங்க. அந்த பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா கோட் ஷூட்லாம் போட்டு ஸ்டைலாக வந்து வாங்குவாங்க, அப்படியே கேமராலாம் கிளிட்டர் ஆகும். என் ராஜா களத்தில் எப்படி உயிர் விட்டாரோ, களத்தில் எப்படி தன் ரத்தத்தை சிந்தினாரோ, அதே போன்று பரலோகத்தில் இன்று வரை நின்று கொண்டிருக்கிறார். He is putting on his uniform. அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. அந்த இமேஜ் போடுங்க, எப்படி அடிக்கப்பட்ட. இது என்னங்க? And I beheld, and lo, in the midst of the throne of the four beasts and in the midst of the elders stood a lamb, it had been slain. தமிழ் இங்கிலீஷ் சொல்லுது அடிக்கப்பட்ட, இங்கிலீஷ் அடிக்கப்பட்ட, அடிச்சிட்டாங்கன்னு. ஆனால் தமிழ் சொல்லுது அடிக்கப்பட்ட. பண்ணிங்க, தமிழ் படிங்களா ப்ளீஸ். அடிக்கப்பட்ட வண்ணம்னா இப்போ நடந்துட்டு இருக்கு. என்ன பண்ணுதுங்க? இப்போ நடந்துருக்கு. அடிச்சுக்கின்னு இருக்கிறாங்களோ. ஹிந்தியும் அடிச்சிட்டாங்கன்னு சொல்ல. மானோ ஏக் வத் கியா ஹுவா மேம்னா கடா தேக்கா. அதாவது அடிச்சிட்ட. வத்துனா வேதனைப்படுத்தப்பட்ட, காயப்படுத்தப்பட்டன்னு ஹிந்தி சொல்லுது. தமிழும் ஹீப்ரூவில் தான் வருது. இங்கிலீஷை பார்த்து தமிழ் மொழி பெயர்த்துருந்தாங்கன்னா நம்ம எதனா சொல்லலாம். தமிழ் எங்கேருந்து வந்துருச்சு? தமிழ் மொழி பெயர்ப்பை எங்கே எடுத்துட்டாங்க இப்போல்லாம்? இப்போ எந்த மொழியுமே இங்கிலீஷ்லேருந்து வர்றதில்ல. நேராக நம்ம ஆளுங்களே அந்தந்த மொழிக்காரங்க ஹீப்ரூ படித்து ஹீப்ரூலேருந்து மொழி பெயர்க்கிறாங்க. அப்போ நம்முடைய வேத பண்டிதர்கள், தமிழ் பண்டிதர்கள் எங்கேருந்து எடுத்தாங்க? அவங்க ஹீப்ரூவோட லெவலு கொஞ்சம் டீப்பாக போய் அடிக்கப்பட்ட வண்ணம் இருக்கிற. த wound is fresh. என்னதுங்க? நேற்று அடி வாங்கினதுக்கும் இன்றைக்கி அடிப்படத்துக்கும் பார்க்கும்போதே தெரியுமா தெரியாதா? த wound is fresh. The stripes are fresh. The blood is fresh. அடிக்கப்பட்ட வண்ணம் உள்ள ஆட்டுக்குட்டி எங்கே நிற்கிறாரா? 4 ஜீவன்கள் 24 மூப்பர்கள் மத்தியில் நிற்கிறார். நிற்கிறவர் யாரா நிற்கிறாரு? ஆட்டுக்குட்டி. திருச்சபையே, உலகத்தில் நீங்கள் நான் பார்த்தது பேர்லாம் ஆட்டுக்குட்டி. இங்கே யோவான் சொல்கிறது பேர் ஆட்டுக்குட்டியானவர். ஹல்லேலூயா. உங்கள் ஜீசஸ்க்கு இன்னொரு பேர் என்ன பேருங்க? சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பேர் சேர்த்துங்க, தேவ ஆட்டுக்குட்டியான. இப்போ அவருக்கு 7 கொம்புகள் இருந்து தான். அங்கே பாருங்கள், இப்படி தான் யோவான் பார்த்தாரா, இங்கே தான் கொம்பு இருந்துச்சான்னு எனக்கு தெரில. ஆமேன். யோவான் சொன்னதை வச்சு இவங்க வடிவமைச்சிருக்காங்க. யோவான் பார்த்ததை எழுதினார். பார்த்ததை படம் பிடிக்க முடியாது. ஆவியில் எதையும் படம் பிடிக்க முடியாது. அது அவரவருக்கு கர்த்தர் கொடுக்குற அனுபவம். நீங்கள் ஒரு காட்சி உங்கள் மனசில் பார்க்குறீங்க, அதை வெளியில் மற்றவங்களுக்கு சொல்லவே முடியாது. ஒரு கலர் பார்ப்பீங்க, அந்த கலர் வெளியே சொல்லவே முடியாது. அது உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம். ஆமேன். அதற்கு 7 கொம்புகளாம், 7 கண்கள். 7 கண்கள். கண் வச்சுருக்காங்க. இமேஜ் பார்த்தீங்களா? இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அப்படியே 7 இருக்கா? அந்த கண்களை பற்றி மட்டும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டாரு. பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளையும், த ஸ்பிரிட்ஸ் ஆஃப் காட் சென்ட் ஃபோர்த் அன்டு தி எர்த். ஆமேன். இவ்வளோ நேரம் நல்லா புரிஞ்சு வந்த நமக்கு ஒன்றுமே புரியாத மாதிரி போயிட்டோம். 7 இது ஆவியானவரை பற்றி பேசலை, பரிசுத்த ஆவியானவர்கள். அது 7 ஆவிகள், 7 ஸ்பிரிட்ஸ் ஆஃப் காட். இப்போ ஆடு. ஆனால் யோவானுக்கு அந்த தூதன் என்ன சொன்னார்? என்னங்க மறந்துட்டீங்க? யூதா கோத்திரத்து 5 வசனம் படிங்க. நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கும். கொஞ்சம் நிறுத்துங்க. தூதன் யாரு பவர்ஃபுல்லாக இருக்காருன்னு சொன்னார்? யூதா கோத்திரத்து. ஆனால் என்னத்தை காட்டுறாங்க? This shows he is powerful like a lion, he is humble like a lamb. சிங்கத்தை போல வல்லமை படைத்தவர், ஆடை போன்று தயவுள்ளவர். ஹல்லேலூயா.
இப்போ புரியுதா உங்களுக்கு? நீங்களும் நானும் பார்த்தோம்னா அவர் ஆடு. அப்பா, என் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாடு, தேவாட்டுக்குட்டியே, உங்கள் ரத்தம் என் ரத்தமாக மாறட்டும், உங்கள் மாமிசம் நான் சாப்பிட்றேன், உங்கள் கிருபை எனக்கு வேணும். சாத்தான் பார்த்தான்னா ஆடு தெரிய மாட்டார். என்ன தெரிவார்? யூதா கோத்திரத்து சிங்கம். ஹி இஸ் ஆல்மைட்டி, ஆல் பவர்ஃபுல். ஹல்லேலூயா. அடிக்கப்பட்டவன் நம்முள்ள ஆட்டுக்குட்டி. தோற்று போவதற்காக அடிக்கப்பட்டவர் அல்ல, நான் தோற்று போகக்கூடாது என்பதற்காக அடிக்கப்பட்டவர். சாத்தானே, உன்னிடமிருந்து என்னை காப்பாற்ற என் தேவன் என் பாவத்துக்காக பலியானதை தவிர உனக்கு அதுக்காக சம்மந்தமே கிடையாதுடா. கெட் அவுட். உன்னால் ஆண்டவருடைய தலையில் உள்ள முடியை கூட தொட முடியாது, அவர் நிழலை கூட உன்னால் தொட முடியாது. 7 horns and 7 eyes. இந்த 7 என்பது பூரணம், 10னா பரிபூரணம். ஆமேன். 7னா பூரணம். அந்த 7 கொம்புகள் என்பது ஓம்னி பொட்டன்ஸ், அவர் எல்லா இடத்துலையும் இருந்தவர். 7 கண்கள் என்பது ஓம்னி பொட்டன்ஸ், சர்வ வல்லவர், எல்லாம் வல்லவர். அந்த கொம்புகள் ஓம்னி ஷியன்ஸ், 7 கண்கள் என்பது எங்கும் நிறைந்தவர். அந்த 7 கண்ணு என்னன்னா, என் ஆண்டவருடைய 7 கண்ணை தாண்டி எதுவும் மிஸ் ஆகாது. அந்த ஜீவன்களுக்கு எல்லா இடமும் கண்ணு. அந்த 4 ஜீவன் பார்த்தோமே, சிங்க முகம் சொல்லுங்கள், கழுகு முகம் கவனிக்கல நேற்று, மனுஷ முகம், காளை முகம், அதுங்களுக்கு எல்லா இடமும் கண்ணு. எங்கள் ராஜாவுக்கு 7 கண்ணு தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் கண்ணு இல்லை, 7 கண்கள், 7 கண்கள், பரிபூர்ணமான கண்கள். ஆமேன். 7 கண்கள். அவர் எங்கும் நிறைந்தவர், எல்லாம் நிறைந்தவர். அவர் கண்களுக்கு மறைவாய் ஒன்றும் இல்லை என்பதை காட்டும்படியாக இருக்கிறது. இப்போ நம்ம ராஜா வராரு. அவருடைய ரேங்க் யூதா கோத்திரத்து சிங்கம், தாவீதுன்னு வேறு. ஒன்று புரிஞ்சுக்க, யூதா கோத்திரத்து சிங்கம்னா பவர், தாவீதின் வேறுனா அவர் தான் ராஜா, ஆட்டுக்குட்டினா அவர் தான் தேவ ஆட்டுக்குட்டி. கொஞ்சம் தெளிவாக யோசிச்சிங்கன்னா பவர்லேயும் அவர் தான் இருக்கார், ஆலயத்துலையும் அவர் தான் இருக்கார். இஸ்ரேலில் ரெண்டு விதமான பவர் இருக்கும். ஒன்று டெம்பிள் ஆஃப் காட், தேவாலயத்தில் பவர். தேவாலயத்தில் பவர்ஃபுல் பர்சன் யார் தெரியுமா? பிரதான ஆசாரியன். வெளியில் போனீங்கன்னா நாட்டில் வேறு பவர்ஃபுல்லான பர்சன், அவர் யார்? ராஜா. ராஜா இங்கே வந்து எதுவும் பேச முடியாது, ஆலயத்துக்கிட்ட வர முடியாது, அவரே வெளியே தான் இருக்கணும். அதே போல் பிரதான ஆசாரியர் அங்கே சிங்காசனத்துக்கிட்டே போக முடியாது, அவர் அங்கே போகவே மாட்டாங்க. ராஜா அரண்மனைக்கு அவங்க போக மாட்டாங்க, அவங்க இங்கே தான் வேலை பார்ப்பாங்க. 2 இடத்துக்கும் போகக்கூடிய பவர் நம்ம ஜீசஸ்க்கு மட்டும் தான் இருக்குது. ராஜாவாகவும் இருப்பார், ஆலயத்துக்கும் போகிறார். தட் இஸ் ஹிஸ் ரேங்க். வருகிறார். ஆமேன். இன்னும் வருவார்னு சொன்னாங்க, வராரு. புஸ்தகத்தை வாங்கினார் கையில். ஹல்லேலூயா. புஸ்தகத்தை கையில் வாங்கினாரு. பாருங்க, பாட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சிங்க. 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலையும் பரிசுத்தவான்களை ஜபாங்களை தூபங்களை நிறைந்த பொற்கலசங்களை பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியான முன்பாக வணக்கமாய் விழுந்தாங்க. போன 4வது சாப்டரில் சிங்காசனத்துக்கு கொஞ்சம் கவனிங்க ப்ளீஸ், தெளிவாக கவனிங்க. போன சாப்டரில் 4ஆம் அதிகாரத்தில் சிங்காசனத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கிற தேவனுக்கு முன்னாடி விழுந்தாங்க, வணங்கினாங்களா, பாடினாங்களா. இது செகண்ட் பாட்டு, அந்த ஆட்டுக்குட்டியானவர் முன்னாடியே விழுகிறாங்க, அவரையும் வணங்குறாங்க. யோவான் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம அப்பா இருக்காரே, அப்பா தன்னுடைய பவரை தான் மகனுக்கு கொடுத்துருக்காரு. அப்பா முன்னாடியும் வணங்குறாங்க, மகன் முன்னாடியும் வணங்குறாங்க. ஹல்லேலூயா. சேம் பீப்புள். 24 மூப்பர்கள். 24 மூப்பர்கள் யாருன்னு பைபிளோட ஒரு எக்ஸ்பிளேஷன் சொன்னேன். 12 முற்பிதாக்கள், ரூபன், சிமியோன், அவங்களாம். இன்னொரு 12 அப்போஸ்தலர்கள். இந்த 24 பேர், அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், 24 பேர்களும் அந்த 24 மூப்பர்களும் தேவனையும் வணங்குகிறார்கள், என் ராஜாவையும் வணங்குகிறார்கள். இவரை வணங்கும் போது பரிசுத்தவான்களோடு கூட ஜபத்தோடு வணங்குறாங்களாம். நீங்கள் 100 ஸ்தோத்திர பலிகள் படிக்கிறீங்களே, எங்கே போகுது? ஆண்டவர் சொன்னார், வார்த்தை பேசும்போது பார்த்து பேசணும், நீ பேசுகிற வார்த்தைலாம் கலெக்ட் ஆகுது, நான் கணக்கு கேட்பேன் அப்படின்னாரு. அதனால தான் நம்ம வாயை மூடிக்கிட்டு அந்த வார்த்தைகள்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுறோன்னா ஸ்தோத்திர பலிகள் படிக்கிறோம். இது எங்கே போய் சேருது? 24 மூப்பர்களில் போய் சேருது. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே பாருங்கள், அந்த இடத்துல பாருங்கள், பரிசுத்தவான்களுடைய 8ஆம் வசனத்தில் படிங்க. கையில் என்ன வச்சுருக்காங்க? பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூபம். படிக்கலீங்களா? என்கிட்ட கேட்டிங்கன்னா என்னோடய ப்ரேயர் வந்து, இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ஆண்டவரை பார்க்க போகிறாருன்னு வைங்களேன், அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்களா? ஐயா, என்னோட லெட்டரையும் ஆண்டவர் கையில் கொடுத்துருங்கன்னு கொடுத்து விட்றீங்க, ரைட்டா?
அவர் லெட்டரையும் கொடுப்பாரு, உங்கள் லெட்டரையும் கொடுப்பார்ல. இந்த லெட்ரு பரலோகம் போய் சேராது. ஆமேன். பரலோகம் போய் சேராது. ஏன்னா இங்கேருந்து அங்கே கொண்டு போகிற போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு கிடையாது, கொரியரு கிடையாது. சரி, நீங்கள் இப்போ ஒரு லெட்ரு போடணும்னு நினைக்கிறீங்க அமெரிக்காவில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு. லெட்ரு எவ்வளோ நாளில் போய் சேரும் தெரில. ஒரு மாதம், ஒரு வாரம், 3 நாள். அதே ஃபோன் எடுத்து ஒரு மெசேஜ் போடுறீங்க, எவ்வளோ இடத்துல போய் சேரும்? அதுதான் டெக்னாலஜி. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க, எங்கள் ஃப்ரெண்டு இந்தியாவிலேருந்து லெட்டர் போட்டான்னு சொல்லுவாங்களா, மெசேஜ் போட்டான்னு சொல்லுவாங்களா? ஆனால் சப்ஜெக்ட் கிளாரிஃபை ஆயிடுச்சுல, ஹாப்பி பர்த்டே தான் அவங்க மெசேஜ் போயிடுச்சா? அன்னைக்கு எதில் போச்சு? பேப்பரில் போச்சு. இன்றைக்கி ஃபோனில் போச்சு, போய் சேர்ந்துருச்சு இல்லை? போச்சா? ஏன் நீங்கள் போடுற மெசேஜ் உடனே போகிற மாதிரி போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டால் பண்ண முடியல? பண்ண முடியாது தானே? அதுபோல் உங்கள் பரலோகத்துக்கு லெட்டரும் போகாது, மெசேஜும் போகாது, ப்ரேயர் போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் கையில் போய் உட்காந்துருக்கு? 24 மூப்பர்கள் கையில் போயிடுச்சு. அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்க, கலெக்ட் பண்ணிட்டாங்க. புரியுதா? இந்த மெசேஜ் ரிசீவிங் சென்டர் ரிசீவ் பண்ணிருச்சு. லெட்டர் போஸ்ட் பண்ணும்போது பெரிய போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் சேர்ந்துருச்சு. இனிமேல் டெலிவரி ஆகுது போல் 24 மூப்பர்கள் கையில் போய் விழுந்துருச்சு. அவங்க கையில் எடுத்துட்டாங்க. அவங்க மட்டும் துதிக்கல, நம்மளோட துதியும் ஓப்பன் பண்ணி விடுறாங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள் சொல்லுங்க, பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள் சொல்லுங்க, பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள். என் ஜபம் பரலோகம் போகிறது. புரிஞ்சிச்சா? 100 ஸ்தோத்திரம் படிக்கலாமா? எத்தனை 100 படிப்பீங்க? தொழிலே அதான் எனக்கு. அங்கே 24 மூப்பர் அந்த வேலையை பண்ணுவாங்கன்னா நான் அந்த வேலையை பண்ணுவேன். ஹல்லேலூயா. காலைல மார்னிங் டிவோஷனில் படிக்கிறீங்க தானே ஸ்தோத்திர வழிகள். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எங்கே போவோம்? இது காத்தோட காத்தா போவாது. கரெக்டாக பரலோகம் அவைகளை அப்சார்ப் பண்ணிக்கும். பரலோகம் அவைகளை அப்சார்ப் பண்ணிக்கும். அவர் prayers will be caught up in heaven. பரலோகம் நம்முடைய ஜெபங்களை எடுத்துக்கொள்ளும். அதனால் தான் இயேசு சொன்னார், சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொன்னார். தாவீது அரசன் சொன்னார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொன்னார். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் ப்ரேயரில், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசு எத்தனை பேர் சொல்லுவீங்க அதை? இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். அந்த இயேசுவின் ரத்தம் ஜெயம்னா என்னன்னா இதான் அர்த்தம், உம்முடைய ரத்தத்தினாலே எங்களை மீட்டு. அதானே 9ஆம் வசனத்துடைய லாஸ்ட் பார்ட், உம்முடைய ரத்தத்தினாலே எங்களை. உலகத்தில் எவ்வளோ பேர் பண்ணுற ப்ரேயர்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். ஒரு ஆள் கூட ரத்தம் பேரை வாயில் யூஸ் பண்ண மாட்டான். ஏதாவது ஒரு ஜெயம், ஏதாவது ஒரு வணக்கம், ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுவான். கிறிஸ்டியன்ஸ் மட்டும்தான் ரத்தத்தை பேசினே இருப்பாங்க. புதுசாக யாருன்னா கேட்டாங்கன்னா பயந்து போயிடுவாங்க. இவங்க வாயில் நல்ல வார்த்தையே வர மாட்டுதுங்க, என்ன வருது? ரத்தங்கத்தோன்னு பேசுகிறாங்க. கத்தி வச்சுருப்பாங்களா? இல்லை, இந்த ரத்தம் கெட்டு போயிருக்கு, எனக்கு ரத்தம் மாற்றம் நிமிஷந்தோறும் எங்கள் இயேசு கொடுத்துருக்கு. ஃப்ரெஷ்ஷாக அடிக்கப்பட்ட வண்ணம் இருக்கிறார். என்னை பாவத்திலிருந்து காப்பாற்ற, வியாதியிலிருந்து காப்பாற்ற எனக்காக சிந்தப்பட்ட இயேசு. அந்த இரத்தத்தின் மூலமாக என்னை மீட்டு எனக்கு ஒரு ரேங்க்கு கொடுக்குறாராம். ராஜா என்கிற ரேங்க்கு, ஆமேன், ஆசாரியன் என்கிற ரேங்க்கு. பூமியை ஆள்றதுக்கு 2 சிஸ்டம் தான் பைபிள் கொடுத்துருக்கு. ஒன்று ராஜாவை ஆளணும், இல்லைனா ஆலயத்தில் போய் ஆசாரியனை ஆளணும். ஆமேன். இந்த 2 ரேங்க்குமே நமக்கு கொடுத்துட்டார். இந்த சைடு நீ தான் ராஜா, இந்த சைடு நீ தான் ஆசாரியர். அல்லேலூயா. இது யாருக்காம்? அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். அவருடைய ரத்தம், இயேசுனுடைய ரத்தம். சொல்லுங்க, இயேசுனுடைய ரத்தம், இயேசுனுடைய ரத்தம், இயேசுனுடைய ரத்தம், இயேசுனுடைய ரத்தம், இயேசுனுடைய ரத்தம், இயேசுனுடைய ரத்தம். ஆமேன். யோவான் நேற்று போனாருங்க 4ஆம் அதிகாரத்தில், கதவு திறந்துச்சுல, ஏறி வான்னு கூப்பிட்டாரா, போயிட்டார். எல்லாம் பார்த்து, தேவனெல்லாம் பார்த்துட்டு, அவர் முகத்தெல்லாம் பார்த்து, சிங்காசனத்தெல்லாம் பார்த்துட்டு, சிங்காசனத்தில் கையில் உள்ள சுருளை பார்த்துட்டு, இதை பிரிக்க முடியல, ஒரே பண்ணி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி, அதை 24 மூப்பர் ஒருத்தர் டிஸ்டர்ப் ஆகி வந்து, ஏன்டா அழற, ஏசு இருக்காருன்னு சொல்ல, ஏசு வந்து கையில் வாங்கி அதை திறக்கும்போது பாடுறாங்க பாட்டு. இவரும் கூட சேர்ந்து பாடுறாரு. பார்த்தா நம்ம பண்ண பிரேயரே இருக்க, இங்க நான் போட்ட ஸ்தோத்திர பலியே இருக்க என்று, இது என் குரல் கேட்குது, எங்க பாஸ்டர் குரல் கேட்குது, எங்க குழந்தை குரல் கேட்குது என்று ஆச்சரியப்பட பண்ணமாய் இருக்கும்பொழுது, இங்க 24 பேர் தான் இருக்காங்களா அப்படின்னு சுத்தி பார்த்தாருங்க நம்ம யோவான். 11ஆம் வசனம் சொல்கிறது, பின்னும் நான் பார்த்ததாவது சிங்காசனத்தையும் ஜீவன்களை மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதருடைய சத்தத்தை கேட்டேன்.
பார்த்தா இங்க 4 ஜீவன்கள் இல்ல, 24 மூப்பர்கள், அநேகம் தூதர்கள். He is seeing something related to macrocosm. கொச்ச 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 கொச்சன்னு இருக்காங்க. 10,000 10,000 இருந்துச்சு. அப்படியே பார்க்குறாரு. 1000 ஒரு 10,000 பேர் இருப்பாங்க. அண்ணனை பார்த்தா ஒரு 10,000, இப்படி பார்த்தா ஒரு 1000, 10,000 எழுதி விட்டார். 10,000 10,000 இவங்க யாருன்னா தேவதூதர்கள், கொயர் தேவதூதர்கள். அல்லேலூயா. என்னதுங்க? ஆண்டவரை பாடும்போது நம்மள சிலர் பாட மாட்டோம், பார்த்துன்னு இருப்போம். கற்றுக்கிட்டு பாடுங்க. அவர்களும் என்னதுங்க? இயேசு ராஜாவை பாடாத நாவுகளே இருக்காது. அவர்களும் மகா சத்தம் விடு. சாதாரண சத்தம் எப்படிங்க? ஆமென் ஆமென் ஆமென், அந்த மாதிரி அவர்கள் சத்தமிட்டு என்ன பண்றாங்களா? அடிக்கப்பட்ட வண்ணமுள்ள ஆட்டுக்குட்டியானவர். சொல்லுங்க. வல்லமையும் 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 ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் சோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார் என்று சொல்லி. இங்கிலீஷ் பாருங்க. Worthy is the Lamb to receive power and riches and wisdom and strength and honor and glory and blessing. இத்தனையும் அவருக்கு இருக்கான். हिंदी पढ़िए पारेंगे, वे ऊंचे शब्द से कहते थे कि वध किया हुआ मेमना ही सामर्थ और धन और ज्ञान और शक्ति और आदर और महिमा और धन्यवाद के योग्य है. அந்த யோகி என்ற வேர்ட் அண்டர்லைன் பண்ணீங்க. he is worthy. hallelujah. worthy worthy பாட்டு இருக்குமா? worthy சொல்லுங்க. தகுதியுடையவர். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. தகுதியுடையவர். தகுதியுடையவர். என் இயேசு தகுதியுடையவர். 13ஆம் வசனம் சொல்லுகிறது, வானத்திலும் பரலோகத்தில் தானே உட்கார்ந்து இருக்காரு. தேவனை பார்த்தாரு, சிங்காசனத்தை பார்த்தாரு, ஆட்டுக்குட்டியானவரை பார்த்தாரு, 24 மூப்பரை பார்த்தார், 4 ஜீவனை பார்த்தார், 10,000 தூதர்கள் பார்த்துட்டார்ல. இவங்கெல்லாம் யாரை புகழ்ந்துன்னுங்கிறாங்க இப்போ? சொல்லுங்கள். ஆட்டுக்குட்டியானவர். திடீர்னு கீழே பார்த்தா பூமியிலிருந்தும் பாட்டு சவுண்டு கேட்குது. அது பாருங்க. அப்பொழுது வானத்திலும், ஓகே, பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரம் உள்ளவைகள், கடல்ல வேற பாட்டு சவுண்டு கேட்குது. அவற்றில் அடங்கிய வஸ்துக்கள் யாவும், வஸ்துக்கள் யாவும், வஸ்துக்கள் யாவும் கொஞ்சம் இருங்க. எவ்ரி கிரியேச்சர்னு சொன்னார். ஆமென். எவ்ரி திங்னு சொல்ல போறார். and such as are in the sea. என்னெல்லாம் கடல்ல இருக்கோ எனக்கு தெரியலையே. ஹிந்தி நமக்கு எக்ஸலண்டா சொல்லுச்சு. வஸ்துவே நான் திங்ஸ். எனக்கு தெரியலையே நான் லிவிங் திங்கும் அவரை புகழுமான்னு. நான் லிவிங் திங் கர்த்தரை புகழுமா புகழாதா? சும்மா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்மா கவனிங்கம்மா. நான் லிவிங் திங் கர்த்தரை புகழுமா புகழாதா? கை தூக்குங்க. புகழாதுன்னா கை தூக்குங்க. உங்களை ஒன்று நான் குற்றப்படுத்த மாட்டேன். புகழுமா புகழாதா? புகழுனா ஏன்னு சொல்லணும், புகழாதுன்னா ஏன்னு சொல்லணும். சும்மா யூ cannot டேக் சைட்ஸ். புகழுமா புகழாதா? புகழாதுன்றவங்க கை தூக்குங்க. பரவாயில்ல, அப்புறம் தான், இப்போ சர்மனில் கேட்க மாட்டேன், அப்புறம் தான். புகழாதுன்றவங்க கை தூக்குங்க. புகழ் நான் லிவிங் திங்ஸ், உயிர் இல்லாதது கர்த்தரை புகழுமா புகழாதா? புகழுமா எப்படி சொல்கிறீங்க? கல்லுன்னு கூட அவர் ஆண்டவரை கூப்பிடுமா? இல்லை. புகழுமா புகழாதா? கரெக்டாக சொல்லணும். புகழாது. போல்டாக இருமா. அதுக்கு உயிர் இல்லை. கை தூக்கி அப்படியே பிடிமா. யார் புகழன்றீங்க? இவங்க மட்டும் புகழாதுன்றாங்க. வெரி குட். யார் புகழன்றீங்க அவங்க தூக்குங்க. அதான் நடுவில் இருக்கிற டீமை எனக்கு பிடிக்காது சொல்லிட்டேன். யூ cannot be like this. புகழன்றவங்க கை தூக்குங்க. நல்லா தூக்குங்க. புகழும் தூக்குமா. அந்த இடத்துல 1 2 நல்லா தூக்குமா. 1 2 3 4 5 அங்கிள் 5 பேர் கை கழுப்படுங்க. புகழாதுன்றவங்க கை தூக்குங்க. தூக்குமா, கை தூக்குமா. புகழாதுன்னா தூக்கணும். என்ன சீக்கிரம் நான் ஆன்சர் சொல்லணும். புகழாதுன்றவங்க கொஞ்சம் சவுண்ட் வைப்பா. நீங்க நானு கூட உருப்படியாக புகழறதில்ல. அந்த பியானோ பாருங்க, சவுண்ட் வச்சு வாசிப்பா.
வாசிக்கிறவர் கூட சோகமாக வாசிக்கிறாரு, வாசிக்கிறவர் கூட டயர்டாக வாசிக்கிறாரு. அது ஒரு சின்ன மிஸ் கூட ஆகல, உங்களையும் என்னையும் தொடுது. Non-living things will glorify him. உயிர் இல்லாதது கூட அவரை புகழும், என் ராஜாவை புகழும். புகழுமா? என் குரல் தான், என் ஸ்பீக்கரோட குரலை பாருங்க. அல்லேலூயா அல்லேலூயா, சர்வ வல்லவர் ஆளுகிறார். அல்லேலூயா. தெரிஞ்சவங்க பாடுங்களேன். அல்லேலூயா. தூயரே தூயரே, சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே, சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதியுமக்கே, பாத்திரரே துதியுமக்கே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. For the Lord God Almighty reigns. Alleluia. Alleluia. Holy, holy are you, Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy, holy are you, Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. Amen. திரும்ப பாடலாமா? அல்லேலூயா அல்லேலூயா, சர்வ வல்லவர் ஆளுகிறார். அல்லேலூயா. தூயரே தூயரே, சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதியுமக்கே, பாத்திரரே துதியுமக்கே. வானமும் புகழ்கிறது, பூமியும் புகழ்கிறது, பூமிக்கு கீழானவைகளும் புகழ்கிறது, பரலோகமும் பரலோகமும் புகழ்கிறது. 24 மூப்பர்களும் வணங்குகிறார்கள், 4 ஜீவன்களும் வணங்குகிறார்கள். பிதாவாகிய தேவனை வணங்குகிறார்கள், அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை வணங்குகிறார்கள். அந்த பிதாவாகிய தேவன் தான் திராட்சை தோட்டக்காரர், அந்த ஆட்டுக்குட்டியானவர் தான் திராட்சை செடி, நீங்களும் நானும் தான் அந்த கொடி. நாம் அவரில் நிலைத்திருக்கிறோம்.
ரீகதலபா ஷதரபா. அப்படியே அந்நிய பாஷை பேசிட்டே இருங்க. ஓ ரிதலபரதலபரதலபரதலப. Balaba Shabari Balaba Karabala Boriandra Bari Balaba Karaba Ore Shere Andra Balaba Shaba Baba 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 Ori Kabala Shaba Baba Kaba Baba 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 Ori Andra Balaba Shaba Baba Baba Ori Kaba Baba 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 Ori Anshara Bala Shaba Baba Baba Riandra Bala Shekeri Andra Makaraba Oshiandra Balaba Shivira Balaba Karabala Mariandra Makaraba Oriandra Makarabari Balaba Karaba. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில எங்களோடு கூட இடைப்பெற்ற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அப்பா எங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தீரே. சகல அதிகாரத்தை உடையது எங்கள் தேவனே. இப்பொழுதும் கூட இந்த வேளையில எங்க மத்தியில நீங்க அசைவாட போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். வெளிப்படுத்தினல் விசேஷம் 5வது அதிகாரம் வசனங்கள் 2, 7, 8. புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். 7. அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். 8. அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரர் மண்டங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தினால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. இந்த இடத்துல பார்க்கிறோம், இங்கு ஆட்டுக்குட்டியானவராகிய நம்மளுடைய யூத ராஜசிங்கமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்து அந்த முத்திரையை உடைக்கும் போது அங்கு இருக்கிற 24 மூப்பர்களும் அந்த 4 ஜீவன்களும் சாஸ்தாங்கமாய் விழுந்து இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்வதை நம்ம பார்க்கிறோம். இங்கு ஆராதனையின் மையமே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் மாத்திரமே. அவர் ஒருவருக்கே சகல துதி கன மகிமைகளும் செலுத்த வேண்டும் என்பதை இந்த புஸ்தகம் வெளிப்படுத்துகிறது. இன்றைக்கும் கூட அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நீங்களும் நானும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு சரீரத்தோடு நாம் தொழுது கொள்ள வேண்டும். இந்த வேளையிலும் கூட இந்த 8வது வசனத்துல போடப்பட்ட படிக்கு இங்கு அந்த 24 மூப்பர்களும் சுரமண்டலங்களையும் எடுத்துக்கொண்டு பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கம் நிறைந்த பொற்கலசத்தை ஆண்டவருக்கு முன்பாக செலுத்துகிறார்கள். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை ஆராதனை செய்யும் போது, அவரை துதிக்கும் போது, நம்ம ஜெபங்களை ஏறெடுக்கும் போது அது பரலோகத்தில் எட்டப்படுகிறது. இப்பொழுதும் கூட இந்த வேளையில நம்ம தேவனை இன்னும் கூட நம்ம ஆராதிக்க போகிறோம். நம்ம ஆராதனை செய்யும் போது நம்ம மத்தியில பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரப்போகிறார். அது மாத்திரம் அல்ல, இதோ நம்ம இப்பொழுதும் கூட இந்த ஆராதனைக்கு பிறகு நம்ம ஜெபிக்க போகிறோம். அவருடைய பொற்கலசத்துல நம்மளுடைய ஜெபங்கள் ஆகிய அந்த சுகந்த வர்க்கங்களை கர்த்தர் இதோ அவர் நுகர்ந்து பார்த்து நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம தொடர்ந்து நம்ம ஆராதிக்கலாமா? ஓ ஷரபரியாந்தர பலபா, ஓ ஷியாந்தர பலபா, ஷபரி பலபா கரபா, ஓரி பலபரியாந்தர. சர்வ வல்லவரால்
bala 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 ba. Oh priyandara bala ba shabari bala ba karaba. Oh re 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 riyandara bala ba shabari bala ba karaba. Oh riyandara bala ba karaba. அவருடைய மகிமை நம்ம மத்தியில கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அவருடைய இரத்தத்தினால நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஓ ரகபலா ஷவரி பலபா ஷியாந்தர பலபா கரபா. ஓ ரியாந்தர பலபா ஷவர பலபர 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 பலபா கரபா. ஓ ரியாந்தர பலபா ஷவரி பலபர பலபரபா. ஓ ரியாந்தர பலபா ஷவரி பலபர 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 பலபரபா. ஓ ரிகபலா ஷபா பா 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 பா. ஓ ரியாந்தர பலபா ஷவர பலபர பலபரபா. ஓ ரியாந்தர பலபரி பலபர 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 பலபரபா. ஓ ரகபா பா 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 பா. ஓ ரியாந்தர பலபா ஷவரி பலபா கரபலபரி பலபர பலபர பலபரபா. அவரே நம்முடைய ஆராதனைக்கு உரிய தேவனாய் இருக்கிறார். மகிமைக்கு உரியவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. நாமும் கூட பரிசுத்த சேனைகளை போல நம்ம இப்போ தேவனை உயர்த்த போகிறோம். நம்ம சொல்லலாமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். நம்ம உயர்த்த உயர்த்த அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மை இப்பொழுதே நம்மை கழுவி சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்மளை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. ஓரியாந்தர பலபா ஷபரி பலபர பலபர பரபா கரபா. ஓரியாந்தர பலபா ஷபரி பலபா கரபல பர பலபர பலபர பலபா. ஓரியாந்தர பலபா கரபல பரி பலபர பலபர பலபரபா. நீர் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. நீர் ஒருவரே பாத்திரர். இப்பொழுதும் கூட இது நமக்கும் தேவனுக்கும் இடைப்பட்ட வேலை. இப்பொழுதும் கூட நம்மளுடைய ஜெபங்களினால இதோ நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நம்மளுடைய விண்ணப்பங்களை தெரிவிக்க போகிறோம். சுகந்த வாசனையாய் கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ள போகிறார். முடிந்தவர்கள் நம்ம முழங்கால் படியிட்டு நம்ம ஜெபிக்கலாம். நாமும் அநேக நாட்களாய் நம்மளுடைய சபைக்கு சொந்த இடத்திற்காக நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இத்தனை பரிசுத்தவான்களாய் அவருடைய சபையில நம்ம கூடி இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில இருக்கிறார். நம்ம ஒருமனப்பட்டு நம்ம சபைக்காக இந்த நேரத்துல நம்ம ஜெபிப்போமா? ஓரியாந்தர பலபா ஷபரி பலபா கரபா. ஓரியாந்தர பலபா ஷபரி பலபரி பலபா கரபா. ஓரிதர பலபா ஷபரி பலபா கரபா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலும் கூட நாங்க ஒருமனப்பட்டு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதே எங்க சபைக்கு நீர் கொடுத்த தரிசனத்தின் படிக்கு சங்கீதம் 2:8 படிக்கு நாங்கள் கேட்கிறோம். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாக கொடுப்பேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. நாங்கள் கேட்கிறோம், இப்பொழுதே எங்க சபைக்கு சொந்த இடத்தை கர்த்தர் கொடுப்பீராக. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையதாச்சே. இப்பொழுதே உம்முடைய பலத்த கரம் ஆண்டவரே எங்க சபையோடு கூட இருந்து பெரிய காரியங்களை நீர் செய்யும் ஆண்டவரே. ஏனெனில் நீரே தாவீதின் திறவுகோலை உடையவர் ஆண்டவரே. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், ஒருவரும் பூட்டக்கூடாத ஆண்டவரே, ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிற தேவனுமாய் இருக்கிறீர். இப்பொழுது எங்களுக்கு முன்பாக அந்த திறந்த வாசலை நீர் காண்பியும் ஆண்டவரே. நாங்க எந்த இடத்துல சென்று நாங்க பிரவேசிக்க வேண்டும் என்கின்ற அந்த இடத்தை அப்பா எங்களுடைய ஆவிக்குரிய கண்களுக்கு நீங்க வெளிப்படுத்துங்கப்பா. யோவானை ஆவிக்குள்ளாக்கி இத்தனை தரிசனங்கள் கொடுத்தீரே. இன்றைக்கு ஜிஐ சபையாராகிய நாங்களும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எங்களையும் நீர் ஆவிக்குள்ளாக்கி எங்களுடைய கண்களை திறந்து நீங்க காட்டுங்கப்பா, நீங்க காட்டுங்கப்பா. ஒரு விசையாக உம்முடைய ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே உம்முடைய வெளிப்பாடுகளை நீர் தருவீராக. இந்த வருடத்துல நாங்க சொந்த இடத்தை நாங்க சுதந்தரிக்க
யூத ராஜ சிங்கம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்வீராக. எல்லா கோணலானவைகளை செவையாக்குவீராக. எல்லா தடைகளை உடைத்து போட்டு எல்லா சங்கிலிகளையும் அறுத்து கர்த்தர் எங்களுக்கு என்று வைத்திருக்கிற கானான் தேசத்தை நாங்கள் சுதந்திரிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய கருத்துல எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீரே பெரியவராயிருந்து பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.